தளபதி விஜய இதுவரைக்கும் கோட் சூட்ல பார்த்துருப்போம், மாஸ் ட்ரெஸ்ல பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு தஞ்சாவூர் மண்ணில் விஜய் ஒரு பச்சை துண்டை தோளில் போட்டுட்டு இறங்கினப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஆடி போச்சு அப்படின்னே சொல்லலாம். இது வெறும் ஸ்டைல் கிடையாது, இது ஒரு பயங்கரமான அரசியல் ஸ்கெட்சாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. ஏன் விஜய் பச்சை துண்டு போட்டாரு, ஏன் தஞ்சாவூர்ல பச்சை துண்டு போட்டாரு, இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம ஆழமா அலச போறோம். முதல்ல நாம கவனிக்க வேண்டியது குறியீட்டு அரசியல். தமிழ்நாட்டுல கருப்பு சிவப்பு திராவிட அடையாளத்துக்கு மாற்றா மக்கள் மனசுல பதிஞ்ச ஒரே நிறம் பச்சை தான். 1970களில் எம்ஜிஆர் எப்படி விவசாயிகளோட தோழனா தெரிஞ்சாரோ அந்த இடத்தை அப்படியே விஜய் ரீப்ளேஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். சினிமா பிம்பத்தை விட நான் இந்த தஞ்சாவூரோட மண்ணின் மைந்தன் அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்படின்னு கூட நாம எடுத்துக்கலாம். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு மாஸ் ஹீரோ பச்சை துண்டை போட்டு கிராமத்து விவசாயிகளோட இதயங்களை குறி வைக்கிறது இதுதான் முதல் முறையா இருக்கு. விஜய் அங்க பேசும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. திமுகவும் அதிமுகவும் கூட்டு சதி பண்ணி என்ன தடுக்க பாக்குறாங்க. ஏன் தஞ்சாவூர்ல இத அவர் சொல்றாரு? ஏன்னா டெல்டா பெல்ட் எப்பவுமே ஒரு கௌரவ போர் நடக்கிற இடம். அங்க போயிட்டு நீங்க மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணி விவசாயிகளை ஏமாத்திட்டீங்க. இப்போ 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னு சொல்றது மூலமா அதிருப்தியில இருக்கிற அந்த விவசாயிகளோட ஓட்டுக்களை தன் பக்கம் விஜய் திருப்புறாரு அப்படின்னே சொல்லலாம். இது திமுகவோட கோட்டையில விஜய் அடிக்கிற நேரடி அடினே சொல்லலாம். வெறும் துண்டு மட்டும் போடல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கணக்கே இருக்கு. அவரு நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கிறாரு. அதை பத்தி பார்க்கலாமா? 5 ஏக்கருக்கு குறைவா நிலம் வச்சிருக்க விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுதான் அவர் பேசினதிலேயே முக்கியமான பாயிண்டா பார்க்கப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டுல 80% விவசாயிகள் சின்னஞ்சிறு விவசாயிகள் தான். அவங்களுக்கெல்லாம் கடன் பாரத்தை குறைப்பேன்னு விஜய் சொல்றது பெரிய விஷயமா பேசப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்க பிள்ளைகளுக்கு இலவச உயர்கல்வி தருவன்னு விஜய் சொன்னது, அதுவும் குறிப்பா பச்சை துண்டு போட்டு விஜய் சொன்னது விவசாயிகளோட மனசுல எலெக்ஷன் வர வரைக்கும் ஒரு பேசு பொருளாவே இருக்கும். அடுத்ததா விஜய் சொன்ன அந்த கிரிக்கெட் உதாரணத்தை எடுத்துக்கலாமா? டெல்லி டீமை சிஎஸ்கே எப்படி ஜெயிக்குமோ அப்படிதான் டிவிக்கே ஜெயிப்போம் அப்படின்னு விஜய் சொல்றாரு. இங்க அவரு டெல்லின்னு அழுத்தமா சொல்றது பாஜகவை மட்டும் இல்ல, டெல்லிக்கு பயப்படுற எல்லா கட்சிகளையும் சேர்த்து தான் விஜய் சொல்றாரு. பச்சை துண்டுங்கிறது மாநில உரிமைக்கான அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். நான் உங்க பக்கம் நிக்கிறேன், நமக்கான விசில் சத்தம் 2026ல பலமா கேட்குன்னு விஜய் உணர்ச்சி பொங்க பேசுனது விவசாயிகளோட உணர்ச்சியை தூண்டி இருக்குன்னே சொல்லலாம். சோ சுருக்கமா சொல்லணும்னா விஜய் போட்ட பச்சை துண்டு அவரோட சினிமா பயணத்துக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுருச்சுன்னே சொல்லலாம். ஆனா அவரோட அரசியல் பயணத்துக்கு ஒரு கிரீன் சிக்னலே அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அவர் தன்னை ஒரு சினிமா ஸ்டாரா தன்னை காட்டிக்காம தஞ்சாவூர் மக்களோட மண்ணின் மைந்தனா தன்னை மாத்திக்கிட்டு 2026 தேர்தல்ல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜயோட இந்த பச்சை துண்டு அரசியல் டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு மேஜிக்கை உருவாக்குமா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.